Hello viewers, welcome to Dharani Christian's Easy Diet. நம்ம இப்போ பார்க்க போகிறது சூடான உணவுன்னு கிளாசிஃபிகேஷன் இருக்குது ஹோம் ரெமெடிஸில். இது எல்லாருக்கும் ஒத்துக்குமா இல்லை சில பேருக்கு தானே? இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பப்பாளி பழம் சூடு அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த காலத்து பப்பாளியும் நம்ம இப்போ சாப்பிட்ற பப்பாளிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ இது சூடு அப்படின்னா அதை சாப்பிட்டா உடனே உங்களுக்கு வயிற்றால போகுதா, இல்லை டைஜஷன் ஆகாத வயிற்ற வலிக்குதா, அப்போ தான் அதை சூடுன்னு சொல்லணும். ஸோ ஒரு உடம்புக்கு ஒன்று சூடு கலப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம சொல்கிறது, இப்போ அந்த காலத்து பப்பாளி எடுத்திங்கன்னா ரொம்ப லைட் எல்லோவாக இருக்கும், அது ஒரு வாசனையே ஒரு வேறு மாதிரி இருக்கும். இந்த காலத்து பப்பாளி எடுத்திங்கன்னா ஒரு பிரைட் ஆரஞ்சு இருக்குது, அண்ட் இது சாப்பிட்டா பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது. இதுலேயே கூட நம்ம வெறும் எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி போட்டால் அதோட வீரியம் கூட குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பப்பாயா எல்லாருமே சாப்பிடலாம், இது சூடு அடியில் கிளாஸிஃபை ஆகாதுன்னு என் பிரகாரம் நான் யோசிக்கிறேன். வேற சூடு ஆறுதுன்னா நீங்கள் அதை சாப்பிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் ஒரு தரையும் சாப்பிட்டு அதே ப்ராப்ளம் வந்தால் அப்போ நம்ம சொல்லலாம் ஆமாம் இது உங்களுக்கு ஒத்துக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாங்காய், எக்கச்சக்கமாக மாங்காய் சாப்பிட்டா இந்த வாயில் கூட ஒயிட் கலர் வரும், புண்ணு வரும், வாயில் புண்ணு வரும், இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. பட் மாங்காய் முக்கியமாக என்ன பண்ணணும்னா அதை பிரித்த உடனே அதில் பால் கொட்டும். அந்த பால் கொட்டுற வரலும் அந்த மாங்காய் வெளியில் வச்சுட்டு அப்புறம்தான் கட் பண்ணி சாப்பிடணும். அடுத்து இதை தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அந்த வீரியம் கொஞ்சம் குறையும். இதே தான் மாங்காய் மாம்பழம் ரெண்டுமே. நம்ம அதை கொஞ்ச நாள் தண்ணியில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம்னா இதோட சூடு கொஞ்சம் குறையும். இது அந்த அளவு ப்ராப்ளம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு பச்சை மாங்காய் சாப்பிட்டாலே ஒத்துக்காது அப்படின்னா அவங்க லைட்டாக கடாயில் அதை வதக்கி சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாய் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். அப்போ அது பதம் ஆயிடுது. இது ஈஸி. இப்போ இதை தவிர பார்த்திங்கன்னா சூடுன்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க, பட் எல்லாருக்கும் அது ஒத்து வராது. சில பேருக்கு ஒத்து வராது, சில பேருக்கு ஒத்து வரும். இப்போ சூடு மாதிரி குளிர்ச்சி வேறு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூஷ்ணிக்காய், இப்போ யாருக்கெல்லாம் அசிடிட்டி இருக்கோ இவங்க பூஷ்ணிக்காய் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லுவோம். எப்படி பூஷ்ணிக்காய் ஜூஸ் பண்ணணும்? வெளியில் வெள்ளையாக இருக்கும், அது உள்ளே வெள்ளையாக இருக்கும், வெளியில் பச்சையாக இருக்கும். இதுதான் வெள்ளை பூஷ்ணிக்காய் இல்லை பச்சை பூஷ்ணிக்காய்ன்னு சொல்கிறோம். மஞ்சள் பூஷ்ணி இல்லை. ஸோ இது நம்ம வெறும்னா அந்த தோலை எடுத்துட்டு சீட்ஸை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற வெள்ளையை நம்ம கட் பண்ணி இதை ஜூஸ் பண்ணி குடித்தா அசிடிட்டி இருக்கிறவங்க 7 to 10 days இதை குடித்தா அவங்களுக்கு பெட்டர் ஆகிடும். பட் சில பேருக்கு இதை குடித்தா கோல்டு வருது, காஃப் வருது. இதை குடித்தாலே காஃப் கோல்டு இந்த மாதிரி வருது. ஸோ ஒருத்தர் பாடி டைப்பை பொறுத்து இருக்குது. அப்போ அவங்களுக்கு நம்ம வேறு வெந்தய தண்ணி அந்த மாதிரி கொடுத்தா தான் அவங்களுக்கு செட்டில் ஆகும். ஸோ இந்த சூடு குளிர்ச்சி இதெல்லாம் ஒத்தருக்கு இண்டிவிஜுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஆரஞ்சு சாப்பிட்டாலே சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். எதுவாக இருந்தாலும் கோல்டோ ஹாட்டோ நீங்கள் ஒரு தடவையும் அதை சாப்பிட்டு அது வந்தால் தான் நீங்கள் இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழைய சோறு பொறுத்து வரணும். ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, நாங்கள் கேழ்வரகு சாப்பிட்டா இது எங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி செய்கிறாங்க? ஏன்னா கேழ்வரகை ஃபஸ்ட்டு நைட்டில் நல்லா வேக வச்சிடணும். அது நீங்கள் பவுடராக பார்க்கறதே லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வேக வச்சோடனே நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஒரு கிளாஸி லுக் அதில் வந்துடும். அந்த அளவு வேக வைக்கணும். நீங்கள் பாதி தான் வேக வச்சா அது யாருக்குமே ஒத்துக்காது, ஏன்னா இது டைஜஷன் ப்ராப்ளம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நல்லா வேக வச்சுட்டு இதை கொஞ்சம் தண்ணி போட்டு நீங்கள் ஓவர் நைட் புளிக்க வச்சுட்டு அப்புறம் காலையில் அதில் கொஞ்சம் மோர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இது எல்லாருக்குமே டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா கேழ்வரகு அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தை
6 மாதம் தாய்ப்பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்போ நம்ம மற்ற உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, ஃபஸ்ட்டு உணவு சவுத்தில் பார்த்திங்கன்னா பேசிக்காக தமிழ்நாடு, கர்நாடகா இந்த இடத்துலலாம் கொடுக்கறது கேழ்வரகு தான். ஸோ இது வந்து அப்போ தோல் எடுத்து கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு 7-8 மாதம் ஆனால் தோலோடு கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க வந்து குழந்தைங்க டைஜஸ்ட் ஆகும். ஒரு 7 மாத குழந்தைக்கே கொடுக்கறது பெரியவங்களுக்கு எப்படி டைஜஸ்ட் ஆகாத இருக்கும். அதனால அதை நல்லா வேக வைக்கணும். அது ஒரு இது. அடுத்தது கம்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க கம்பும் கூழ் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பை பொறுத்த வரணும் நல்லா ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை வந்து முழு தானியமாக வேக வைக்கிறச்சே நல்லா வேக வைக்கணும். அது வந்து ஊற வைக்கிறதுக்கு மேலே டார்க் க்ரீன் கலர் இருக்கும், சின்னதாக இருக்கும். இது ஊற வச்ச உடனே அது கொஞ்சம் பெருசாகும், வேக வச்ச உடனே இன்னுமே பெருசாகும். அதில் ஒரு கிளாஸி ஒயிட் டெக்ஸ்சர் வரும். அப்போ தான் கம்பு வெந்திருக்குன்னு புரியும். இதில் நார் சத்து நிறையா இருக்குது. ஆனால் டைஜஷன் யாருக்கு நல்லா ஆகுமோ அவங்க தான் கம்பு சாப்பிட முடியும். இப்போ கம்பை மாவாக பண்ணி அதை கூட வந்து கஞ்சி பண்ணி சாப்பிட்றாங்க. பட் அதுவும் நல்லா வேக வைக்கணும். இதை வேக வச்சோடனே அந்த டார்க் க்ரீன்லேருந்து இந்த கிளாஸி டெக்ஸ்சர் வந்தால் தான் கம்பு வெந்திருக்கு. அதை புளிக்க வச்சு நீங்கள் கம்பன் சோறாக சாப்பிட்றதே இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் அதை ஓவர் நைட் புளிக்க வச்சு சாப்பிட்லாம். இல்லை கூழாக சாப்பிட்றதே இந்த மாதிரி கூழாக வச்சுட்டு இதை வந்து ஓவர் நைட். ஏன்னா எந்த கூழ் இந்த மாதிரி புளிக்க வச்ச ஐட்டம்லாம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது குளிர்ச்சின்னு கூட நம்ம சொல்கிறோம். ஸோ சூடுன்னு சொல்கிறோம், குளிர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ ராகி தோசை, இதை வெறும் மாவை எடுத்து கொஞ்சம் அப்படியே வந்து கரைச்சி நம்ம போட்டு தோசை வார்த்தா இது டைஜஷன் கஷ்டம், சூடுன்னு சொல்கிறோம். பட் இதுவே புளிக்க வச்சு நம்ம கஞ்சியாக சாப்பிட்டா இது குளிர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ அதே ராகி தான். ஸோ எப்படி சேரும்? அப்போ என்ன பண்ணணும்? யாருக்கு அந்த ராகி தோசை வந்து ஒத்து வரலையோ கொஞ்சம் தயிர் எடுத்து அந்த ராகி மாவை போட்டு ஒரு அரை மணி நேரமாவது அதை புளிக்க வச்சுட்டு அப்புறம் நீங்கள் தோசை வார்த்து சாப்பிட்டா இதில் ப்ராப்ளம் இல்லை. இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ டைஜஸ்ட் ஆகாதவங்க சூடு குளிர்ச்சியை தவிர ஒத்தத்தற்கு இண்டிவிஜுவல் இது. எந்த ஐட்டம் சூடு, எந்த ஐட்டம் குளிர்ச்சி, எந்த ஐட்டம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும், நம்ம சரியாக அதை வேக வைக்கிறோமா, இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்தா தான் இதை சூடுன்னு சொல்லலாம், இல்லை குளிர்ச்சின்னு சொல்லலாம், இல்லை நம்மளுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஐட்டம்ஸை நீங்கள் பார்த்து அதை, ஏன்னா பப்பாளிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட். 12 மாதமும் கிடைக்கிற ஒரு ஃப்ரூட்டு வாழைப்பழத்தை தவிர பப்பாளி. இதில் வந்து பீட்டா கேரட்டின் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ரொம்ப நல்லது. அதனால இதை சூடுன்னு சொல்லிட்டு தள்ளிடாதீங்க. உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா ஒத்துக்கிறோம், ஆனால் சூடுங்கிற வார்த்தை சொல்லி இதை சாப்பிடாத விட்டுடாது. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.